கலங்கரை விளக்கம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். உங்களை எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகும் தலைப்பு நியூ ஃப்ளாட் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட். இதே தலைப்பில் நவம்பர் மாதம் 26 ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். அந்த வீடியோவில் அரசு தரப்புலேருந்து வெளிவந்த செய்தி குறிப்பு மற்றும் கவர்மெண்ட் ஆர்டர் அரசாணையில் இந்த நியூ ஃப்ளாட் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டை பற்றி என்னென்ன தகவல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்றத பற்றி விவரித்து சொல்லியிருந்தோம். பழைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளவு, புதிய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளவு, பழைய ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளவு, புதிய ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளவு அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக பார்த்தோம். இப்போ வெளியே வந்திருக்க அரசு செய்திக்குறிப்பில் அந்த நியூ ஃப்ளாட் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் கட்டண நிர்ணயத்தில் சில மாற்றங்களை செஞ்சுருக்காங்க. இந்த புதிய கட்டணம் நிர்ணயம் செய்வதில் கூட்டு மதிப்பு காம்போசிட் வேல்யூ அப்படின்றத வச்சு தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த கூட்டு மதிப்பை எப்படி நிர்ணயம் செய்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க. நம்ம பக்கத்து மாநிலமான கர்நாடக மாநிலத்தில் இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கு இந்த கூட்டு மதிப்பு காம்போசிட் வேல்யூவை தான் பயன்படுத்துகிறாங்க. அதே முறையை தமிழ்நாட்டிலையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை செயலாளர் மற்றும் தலைவர் இவங்களை உள்ளடக்கிய ஒரு குழு ஒரு ஆய்வு மேற்கொள்கிறாங்க. அந்த ஆய்வோட முடிவு வச்சுட்டு கட்டுமான நிறுவனங்களோட பிரதிநிதிகளோட ஒரு கலந்தாய்வு செய்கிறாங்க. இந்த கலந்தாய்வு நடத்தி அதாவது டிசம்பர் மாதம் 1 ஒரு ஜியோ ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. அந்த கவர்மெண்ட் ஆர்டரோட நம்பர் பார்த்தீங்கன்னா 131. இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மற்றும் ஸ்டாம்ப் டியூட்டி ஃபீஸ் எவ்வளவு என்று சொல்லியிருந்தாங்க. இந்த தகவலை டிசம்பர் மாதம் 1 அன்னைக்கு பதிவுத்துறை தலைவரால் வெளியிடப்பட்ட ஒரு சர்க்குலர் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ கூட்டு மதிப்பு நிர்ணயம் செய்வதை பற்றி இந்த கட்டுமான நிறுவனங்களின் பிரதிநிதிகள் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ரெப்ரசன்டேட்டிவ் இருந்துட்டு கண்டினியூஸாக சஜஷன்ஸும் டிமாண்ட்ஸும் வந்துக்கிட்டே இருந்தது. டிசம்பர் மாதம் 13 ஒரு மைய வழிகாட்டி குழு நடத்துகிறாங்க. அதில் நல்லா டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி இந்த கூட்டு மதிப்பை நிர்ணயம் செய்யும் பொழுது அதில் இருக்க சிக்கல்களை தீர்க்கிற மாதிரி சில நடைமுறைகளில் திருத்தங்களும் கூடுதல் நெறிமுறைகளும் பயன்படுத்துகிறாங்க. அதை கூடுதல் ப்ராசஸும் கொண்டு வராங்க. இதனால் 1/12/2023 அன்னைக்கு பதிவுத்துறை தலைவரால் வெளியிடப்பட்ட சர்க்குலர் 45436/L1/2023 அந்த சர்க்குலரை முழுவதுமாக திரும்பி பெற்றிருக்கிறாங்க. அதற்கு பதிலாக கூட்டு மதிப்பு நிர்ணயம் செய்யும் நடைமுறையினை அறிமுகப்படுத்தியுள்ளனர். அடுக்குமாடி குடியிருப்பு அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னாக்க நிலம் பில்டிங் சேர்ந்தது தான். இந்த நிலத்தை அளவு பண்ணுறதுக்கு யூடிஎஸ் மெத்தடை பயன்படுத்துவோம். அதாவது அன்டிவைடட் ஷேர் அப்படின்ற மெத்தடை நம்ம பயன்படுத்துவோம். பில்டிங்கை மெஷர் பண்ணுறதுக்கு எஃப்எஸ்ஐ மெத்தடை பயன்படுத்துவோம். அதாவது ஃப்ளாட் சிஸ்டமேட்டிக் இண்டெக்ஸை நம்ம பயன்படுத்தி எவ்வளவு கட்டடம் நம்மளோடது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரியுதுனாக்க ஒரு ப்ராப்பர்ட்டியோட மதிப்பு அப்படிங்கிறது அந்த லேண்ட் மற்றும் பில்டிங்கை சேர்ந்தது தான். இது தவிர பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் நம்மளுக்கு மார்க்கெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க, அதாவது சந்தை வேல்யூ. இந்த சந்தை வேல்யூவை எப்படிலாம் மதிப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வேறுபடும். இப்போது சென்னையில் பாரிஸில் இருக்க ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஏரியாவோட மார்க்கெட் வேல்யூ ரொம்ப ஹையாக இருக்கும். அண்ணா சாலை அதாவது மவுண்ட் ரோடில் சென்னையில் இருக்க மவுண்ட் ரோடில் இருக்கிற ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஏரியாவில் இருக்கிற மார்க்கெட் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே அம்பத்தூர், தாம்பரம், சேலையூர், போரூர் இந்த மாதிரியான லொக்கேஷனில் ஓஎம்ஆரில் எடுத்துட்டோம்னாக்கா தாளம்பூர், நாவலூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாலுமே ஒரு ப்ராப்பர்ட்டிக்கான மார்க்கெட் வேல்யூ சந்தை வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சந்தை வேல்யூவை வச்சு நிர்ணயம் செஞ்சுக்கிறாங்க காம்போசிட் வேல்யூவை. அதாவது இந்த காம்போசிட் வேல்யூவை நிர்ணயம் செய்கிறதுக்கு என்னென்ன கண்டிஷன்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க சப் ரெஜிஸ்டர் ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் செய்கிறது மூலிமா இந்த காம்போசிட் வேல்யூ முடிவு பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ காஸ்ட் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 4999 per ஸ்கொயர் ஃபீட் மட்டுமே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி காம்போசிட் வேல்யூவை அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா காம்போசிட் வேல்யூவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் பார்த்தீங்கன்னா கார்பெட் ஏரியா மற்றும் அனைத்து சேலபிள் ஏரியாவும் சேர்த்து தான் ஒரு சூப்பர் பில்டப் ஏரியா இருக்கும். அந்த சூப்பர் பில்டப் ஏரியாவுக்கு தான் நம்மளுக்கு காம்போசிட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த கால்குலேட் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க. அந்த ஃப்ளாட்டில் யூட்டிலைஸ் பண்ணுற ஏரியா கார்பெட் ஏரியான்னு சொல்லுவாங்க.
அந்த செவுத்துக்கு வெளிப்புறமாக இருக்கிற இடத்த வந்து உங்களுக்கு பிளிந்த் ஏரியா இல்லைன்னா பில்டப் ஏரியான்னு சொல்லுவாங்க. நீங்கள் நடக்கிற நடப்பாதை, படிகுண்டு, அதுக்கப்புறம் லிஃப்ட் இருக்கிற லிஃப்ட் ரூமு, செக்யூரிட்டி ரூமு, ஓப்பன் டெரஸு, இது எல்லாத்தையும் சேர்த்தது தான், ஒரு கட்டடத்தோட மொத்தத்தையும் சேர்த்தது தான் வந்து சூப்பர் பில்டப் ஏரியா. இந்த சூப்பர் பில்டப் ஏரியா உங்களுக்கு என்னெல்லாம் டெவலப்மெண்ட் கொடுக்குறாங்களோ, ஜிம்மு, லைப்ரரி, அதுக்கப்புறம் சினிமா தியேட்ரு, சூப்பர் மார்க்கெட், கம்யூனிட்டி ஹால், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஒரு ஃப்ளாட்டில் வந்து அம்யூனிட்டிஸாக கொடுப்பாங்க. இந்த எல்லா அம்யூனிட்டிஸையும் சேர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு ஒரு பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் செப்பரேட்டு, நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் நீங்கள் பே பண்ணுவீங்க. பட் நீங்கள் வாங்குறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் பில்டப் ஏரியாவில் தான் உங்களுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ரேட்டு தான் காம்போசிட் வேல்யூவாக நம்ம எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சூப்பர் பில்டப் ஏரியா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட காஸ்ட் வந்து 4999 பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களோட நீங்கள் வாங்க போகிற ஒரு ஃப்ளாட்டோட F1ஓ F2ஓ இல்லை S1ஓ S2ஓ ஏதாவது ஒரு வேல்யூவோடதுன்னு வச்சுக்கோமே. அதை எடுத்துட்டோம்னாக்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 49,99,099 ரூபா வரும். ஸோ இதுதான் வந்து உங்களோட காம்போசிட் வேல்யூ. இப்போ காம்போசிட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறதுல என்னென்ன நிபந்தனைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சேல் எக்ரிமெண்ட்டில் ஒரு வேல்யூவும் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து ஒரு வேல்யூவாகவும், கவர்மெண்ட்டில் இருக்கிற அந்த காம்போசிட் ரேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ரேட்டும் வந்து ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உதாரணத்துக்கு வந்து கவர்மெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது கம்மியாக இருக்குது, நீங்கள் அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, எந்த வேல்யூ அதிகமாக இருக்குதோ அந்த வேல்யூவை ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கன்சிடர் பண்ணி எடுத்துக்குவாங்க. காம்போசிட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு தெருவுக்கு இல்லைனா ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரே ரேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு ஃப்ளாட்டுக்கு ஒரு ரேட்டும், செகண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு ஃப்ளாட்டுக்கு இன்னொரு ரேட்டுன்னு சொல்லிட்டு வேறு ரேட்டாக ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு என்டையர் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளாட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரே காம்போசிட் வேல்யூவாக தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் ஃபிக்ஸ் செய்யப்பட்ட காம்போசிட் ரேட்டு அதிகமாக இருக்குது அல்லது குறைவாக இருக்குது அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா 10% வரையிலான அந்த வேல்யூவை குறைத்தோ இல்லை அதிகப்படுத்தியோ சம்மந்தப்பட்ட துணை பதிவுத்துறை தலைவர் வந்து நிர்ணயம் செய்யலாம். அவ்வாறு அந்த 10% வர குறைச்சோ இல்லை இன்க்ரீஸ் பண்ணியோ பண்ண வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூவை நம்ம கைட்லைன் வேல்யூவோட குழுவுக்கு அவங்க அனுப்பி வைக்கணும். இன்கேஸ் 10%க்கு மேலே குறைக்கணும் அப்படின்னா அந்த உரிய வேல்யூடான பாயிண்டோட துணை பதிவுத்துறை தலைவர்கள் வந்து அந்த கைட்லைன் கமிட்டிக்கு வந்து அனுப்பிச்சி வைக்கணும். இப்போது கமர்ஷியல் யூசேஜ்னு இருக்கும். இப்போ ஒரு ஃப்ளாட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெசிடென்ஷியல் யூசேஜ் அண்ட் கமர்ஷியல் யூசேஜ்னு இருக்கும். ரெசிடென்ஷியல் யூசேஜுக்கு வந்து இந்த மாதிரியான காம்போசிட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ கமர்ஷியல் யூசேஜுக்கு வந்து கட்டப்படும் கட்டடங்களுக்கு வந்து காம்போசிட் ரேட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, 50% வந்து இந்த வேல்யூவில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கணக்கிட வேண்டும் சொல்கிறாங்க. அதாவது ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் வந்து சேர்ந்துள்ள அப்பார்ட்மெண்ட்டுகளுக்கு ரெசிடென்ஸ் காம்போசிட் ரேட்லேருந்து 50% இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு ரெசிடென்ஸ் ஃப்ளாட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்க காம்போசிட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 3000 ருபீஸ்னு வச்சுக்கோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போது நம்ம இன்னொரு 1500 ருபீஸ் ஆட் பண்ணி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க கமர்ஷியலுக்கு வந்து காம்போசிட் ரேட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கமர்ஷியலாக இருக்குது. இப்போ கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ்லாம் கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி 100% மொத்தமாகவே வந்து நீங்கள் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸாகவே இருக்குது அப்படின்னா அது துணை பதிவுத்துறை தலைவரால் மட்டுமே காம்போசிட் ரேட் வந்து ஃபிக்ஸ் செய்யப்படும். மண்டல துணை பதிவுத்துறை தலைவர்களால் நிர்ணயிக்கப்படும் எந்த ஒரு பகுதிக்குமான எந்த ஒரு மதிப்பும் எந்த காலத்திலும் பதிவுத்துறை தலைவர்களால் தன்னிச்சையாக அதை வந்து சூமோட்டோ முறையில் வந்து ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு மாற்றப்படலாம். அதாவது இந்த காம்போசிட் ரேட் வந்து என்ன டைமில் வேணாலும் எப்போ வேணாலும் இதை வந்து நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தி மாற்றிக்கலான்னு சொல்கிறாங்க. இப்போது சில நேரத்தில் வந்து சில விதிவிலக்குகள்லாம் நடக்கும் பார்த்தீங்களா. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இந்த காம்போசிட் ரேட்டை விட அதிகமான மதிப்புக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாட்டில் அதே வேல்யூவை தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்னா அது அவசியம் இல்லை. அந்த ஃப்ளாட்டுக்கு அவங்க காம்போசிட் ரேட்டை விட அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா என்ன காரணத்துக்காக அவங்க காம்போசிட் ரேட்டை விட அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்கன்றதை வந்து நம்ம ஆவணத்தில் குறிப்பிடணும். அடுத்து வர ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து வர ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வர ஆவணங்களை அதே காம்போசிட் ரேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணணுன்றது வந்து அவசியம் இல்லை. கவர்மெண்ட் முன்னே என்ன காம்போசிட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதே வேல்யூக்கே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஃபஸ்ட் டைம் சேலுக்கு வரும் ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான இந்த காம்போசிட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ நம்பர் 131 1/12
2023 அன்னைக்கு என்னென்ன வேல்யூ குறிப்பிட்டிருந்தாங்களோ, அதாவது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மற்றும் ஸ்டாம்ப் டியூட்டி ஃபீஸ் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே வேல்யூ வந்து நம்மளுக்கு நடைபெறும். அதே வேல்யூ தான் இப்போவும் கடைபிடிப்பாங்க. இப்போதைக்கு மேனுவல் கால்குலேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன் ஃபியூச்சரில் சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கம்ப்யூட்டர்லேயே இந்த காம்போசிட் வேல்யூவை நம்ம செக் பண்ணிக்கலாம். மேலும் தொடர்ந்து எங்கள் சேனலை பார்த்துட்டு இருங்க. இது மாதிரியான பயனுள்ள தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.